கிளியே நீ ஆடி பழகு, கிளைதான் உன் தந்தை மனது. விரல் தீண்டும் தூரம் நிலவு, கரை நீங்க கொஞ்சம் உதவு. வானொலி பண்பலை போல் வாயாடும் செல்ல பிள்ளை, தேன்மொழி பேசுகின்றாய், தேனுக்கு வேலை இல்லை. தப்பென்றால் தட்டி கேட்கும் தாயே நீ மகளாய் வந்தாய். அப்பனை நாளும் சுற்றி வருகிறாய் பூமி பந்தாய். எல்லோருமே கொண்டாடிடும் பண்டிகை போல நீ சிரித்தாய். கிளியே நீ ஆடி பழகு, கிளைதான் உன் தந்தை மனது. விரல் தீண்டும் தூரம் நிலவு, கரை நீங்க கொஞ்சம் உதவு. தாழம்பு திறக்காமல் ரகசியம் காக்க, ஓரன்பு காற்றாகி அதை வந்து நீக்க. எடுத்ததை கொடுக்காமல் நகராது கார்மேகம், நியாயத்தை நடத்தாமல் ஓயாது உன் வேகம். ஊசிகள் தீண்டா உடைகளும் ஏது, பாசமே கொண்டு கணக்குகள் தீரு. பழைய கசப்பு புதிய இனிப்பு தேடுமே பாவ மன்னிப்பு. கிளியே நீ ஆடி பழகு, கிளைதான் உன் தோழன் மனது. விரல் தீண்டும் தூரம் நிலவு, கரை நீங்க கொஞ்சம் உதவு. பாலா உண்மையான குணாவை சந்திப்பது, ஏமாற்றியவனை போலீசில் ஒப்படைக்கும் போது சுதீஷ் மீது உள்ள வழக்கை அப்பா வாபஸ் வாங்கியது தெரியவர பாலா அதிர்ச்சி அடைகிறாள். இனி அப்பா சூப்பர்ப்பா, கலக்கிட்டீங்க. ஏய், உங்க அப்பா என்னடா நினைச்சிட்டு இருக்க? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்டா. நான் சொன்ன மாதிரியே அந்த ஜெகதீஷ் கண்ணில விரல விட்டு ஆட்டிட்டேன்டா. இப்ப அந்த ஜெகதீஷ் என்னோட அடிமை. எவ்வளவு சீக்கிரம் உன்னை வெளியே கொண்டாடன்னு மட்டும் பாரு. அப்பா இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா. இப்ப மட்டும் இல்லடா, எப்பவுமே நீ சந்தோஷமா தான் இருப்ப. இருக்கணும். தேங்க்ஸ்பா. உன்னை பத்தின எல்லா உண்மையும் வெளி உலகத்துக்கு சொல்றதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். டாடி, சொல்லுமா. ஏன் டாடி இப்படி பண்ணீங்க? நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை டாடி. நான் என்னம்மா பண்ணேன்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி என்னமா பண்ணனு கேக்குறீங்க? பாலா, ஏன் டாடி எல்லாத்தையுமே என்கிட்ட மறைச்சீங்க? நீ என்னம்மா சொல்ற? எதமா சொல்றேன்னா, அப்ப நீங்க எதெல்லாம் என்கிட்ட மறைச்சிருக்கீங்க? அது வந்து என்ன வந்து போயின்னு தடுமாறுறீங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் உங்களுக்கு ஒரே பொண்ணு தானே? சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒரே பொண்ணு தானே? என்னம்மா கேள்வி? உங்க ஒரே பொண்ணான என்ன ஒருத்தன் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அவங்க அப்பா கிட்ட போய் கேஸ வித்ட்ரா பண்றதுக்கு சம்மதிச்சிருக்கீங்க. ஏன்டாடி இப்படி செஞ்சீங்க? பாலா, உன் கோபத்துல நியாயம் இருக்கு. அதே மாதிரி உன் டாடியும் மனசு மாதிரி கோபத்தை கைவிட்டதுலயும் நியாயம் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, உன்னை கொல்ல முயற்சி பண்ணவன எப்படியாவது சுட்டு கொல்லணுன்ற ஆத்திரமும் வெறியும் என் மனசுல இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. நான் ஸ்டேஷனுக்கே போய் அவனை கண்ணா பண்ணு கத்திட்டு வந்தேம்மா. அப்படியே என் ஆத்திரம் அடங்கல.
எப்படியாவது அவனை சுட்டு கொலை பண்ணிடணும்னு நான் பல வழிகளில் பிளான் பண்ணிட்டு இருந்தேம்மா. பட் yet again போலீஸ் அவனை கோர்ட்ல ரிமாண்ட் பண்ணாங்க, உள்ள போட்டாங்க. நீ வேணா பாத்துக்கிட்டு இருமா, கோர்ட்ல வர்டிக்ட் வரட்டும், அவனுக்கு நிச்சயமா ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும் பாரு. தண்டனை கிடைக்கணும் டாடி. அவன் சாகட்டும். தப்பு பண்ணால அவன் கத்தியில குத்தி ஒருவேளை நான் செத்திருந்தா. என்னம்மா இப்படி பேசுற? ஆண்டவன் கண்டிப்பா அப்படி ஒரு நிலைமையை உனக்கு தரமாட்டாமா. நீ எனக்கு எப்படி ஒரே ஒரு பொண்ணும், அதே மாதிரி தாமா அந்த சுதீஷும். அவங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு பையன். அவங்க அப்பா அம்மா என்கிட்ட வந்து என் பையன் பண்ணது தப்புதான் சார், குற்றம் தான் சார், நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல மன்னிக்கவே முடியாத குற்றம்னு ஏதாவது இருக்கா? அப்படி எதுவும் இல்லை இல்லையா? என் பையன் தண்டனை கிடைச்சு உள்ள போயிட்டான். அவனோட இளமை காலம் முழுசும் அங்கேதானே கழிப்பான். அதுவே அவனுக்கு பெரிய தண்டனை இல்லையா? அவன் ரிலீஸ் ஆகி வெளியே வரும்போது நானும் என்னோட மனைவி அவனை பார்க்கறதுக்கு உயிரோடு இருப்போன்றது என்ன நிச்சயம்? அப்படி ஏதாவது எங்களுக்கு ஆயிட்டா அது என் பையனுக்கு மரண தண்டனை காட்டிலும் பெரிய தண்டனையா இருக்கும். தயவு செய்து திங்க் பண்ணி பாருங்க சார். தெய்வாதீனமா எப்படியோ உங்க பொண்ணு பொழைச்சிட்டா. நான் உங்களை தெய்வமா நினைச்சு கேட்கிறேன். என் பையன் பண்ண தப்ப மன்னிச்சு அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுங்கன்னு 2 பேரும் காலில் விடாத குறையா கெஞ்சி கேட்டாங்க. நானும் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல திங்க் பண்ணி பார்த்தேன். நீயே திங்க் பண்ணி பாருமா பாலா. ஒரு பையன் பண்ண தப்புக்கு அவனை பெத்தவங்க எப்படி தண்டனை அனுபவிக்க முடியும்? அது நியாயமும் இல்லையே. அதனாலதான் நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டேன். தட்ஸ் இட். நான் பண்ணதுல ஏதாவது தப்பு இருந்தா அப்பாவை மன்னிச்சிருமா. சாரி. அவுட் ஆஃப் த கோர்ட் காம்ப்ரமைஸா போறதா முடிவு பண்ணிட்டேன். கேஸை வித்ட்ராயல் பண்ணிக்கிறேன். கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரே. என் பையன் தண்டனை கிடைச்சு உள்ள போயிட்டான்னா அவனோட இளமை காலம் முழுசும் அங்கேதானே கழிப்பான். அதுவே அவனுக்கு பெரிய தண்டனை இல்லையா? என் பையன் பண்ண தப்ப மன்னிச்சு அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுங்கன்னு 2 பேரும் காலில் விடாத குறையா கெஞ்சி கேட்டாங்க. பாலா, பாலா, ஏன் பாலா மூட் அவுட்டா உட்காந்துட்டு இருக்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அப்பா சுதீஷோட அப்பாவோட காம்ப்ரமைஸா பேசி கேஸை வித்ட்ரா பண்ண ஏற்பாடு பண்ணிட்டாரு. அப்படியா? என்ன அப்படியே நீ இவ்வளவு சாதாரணமா கேக்குற? வேற எப்படி கேட்க சொல்ற? இந்த விஷயத்தை கேட்கும்போது உனக்கு ஷாக் ஆகலையா கமலேஷ்? இதுல என்ன இருக்கு ஷாக் ஆகிறதுக்கு? உங்க அப்பா பண்றது தானே ரைட்டு. கோர்ட்டு கேஸ்ன்னு போகாம கேஸை வித்ட்ரா பண்ண ட்ரை பண்றாரு. என்ன எல்லாரும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? குணாவும் இதையே தான் சொன்னாரு. ஓ, இப்போ அவன் இவ்ளோ மெச்சோர்டா பேச ஆரம்பிச்சிட்டானா? பார்க்க ஒரு காமெடி பீஸ் மாதிரி இருந்தான். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல? நான் குணா கிட்ட பேசினது, நான் மீட் பண்ணது, அப்பா குணாக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிச்சது, இதெல்லாம் உண்மையான குணாவே கிடையாது. உண்மையான குணா போனை தொலைச்சிருக்காரு. இவன் அந்த போனை திருடிட்டு இவன் தான் நம்மளெல்லாம் சீட் பண்ணிருக்கான். அப்படியா? ஆமா, உண்மையான குணா போன் சிம்ம லாக் பண்ணிட்டு டூப்ளிகேட் சிம் வாங்கியிருக்காரு. ஆனா எதேச்சியா கால் பண்ணி பேசும்போதுதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தது. அப்போ உண்மையான குணா யார் பாலா? கிஃப்ட் ஷாப்ல உன்னை அடிச்சாரு பாரு. ஆக்சுவலா நாம ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரை தானே நினைச்சோம்.
ஆனா அவரை பாக்குறதுக்கு அந்த ஏரியா பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் அவரை பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. நாம தான் அவரை தேவையில்லாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அவரு ரொம்ப நல்லவர் கமலேஷ். ரொம்ப சிம்பிளா இருக்காரு. அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப நாலேஜ் இருக்கு. எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்றாரு தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா he is really a great person. என்ன இவன் குணா என் கண்ணத்தில் அரைஞ்சதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவனை பற்றியே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது இவன் மனசில் இடம் பிடிச்சி அவ வாயாலே ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறேன். சார் தம்பி தம்பி எந்திரிப்பா. என்னப்பா என் காலில் போய் விழுந்துக்கிட்டு? நான் விடுதலையாகி வெளியே போறேன் சார். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அந்த ஜெகதீஷ் காம்ப்ரமைஸ்க்கு ஒத்துக்கிட்டு கேஸை வாபஸ் வாங்க போறதா போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருக்கான் சார். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சார். உங்க பேர் சொன்ன உடனே ஜெகதீஷ் இறங்கி வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டதா எங்க அப்பா சொன்னாரு. தம்பி, என் வாழ்க்கையில நடந்த அசம்பாவிதம் என்னை வாழ விடாம பண்ணிடுச்சு. ஆனா அதே அசம்பாவிதம் இன்னைக்கு உனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கு. எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்த உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். சொல்லுங்க, இதுக்கு கைமாறா நான் என்ன பண்ணணும்? நான் செஞ்ச உதவிக்கு என்னைக்குமே கைமாறு எதிர்பார்க்கிறவன் இல்ல. ஆனா இன்னைக்கு இந்த சூழ்நிலையில உன் உதவி எனக்கு இப்ப தேவைப்படுதுப்பா. சொல்லுங்கயா, நான் என்ன பண்ணணும்? சொல்றேன். எந்த தப்புமே பண்ணாதனா இன்னைக்கு இப்படி ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எல்லா தப்பையும் செஞ்ச அந்த ஜெகதீஷ் வெளி உலகத்துல சுதந்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் முகமூடிய கிழிச்சு அவன் ஒரு மோசமான அயோக்கியன்னு அவன் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டணும். அது மட்டும் இல்ல, அதே நேரத்துல நான் ஒரு நிரபராதின்னு எந்த தப்பு செய்யலன்னு என் குடும்பத்துல என் மனைவிக்கும் மகளுக்கும் உணர்த்தி அந்த 2 பேரும் என்ன பழையபடி திரும்ப ஏத்துக்கணும். அதை செய்யறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும். செய்வியா தம்பி? கண்டிப்பா செய்யறங்கய்யா. நீங்க கேட்ட எல்லாத்தையும் செய்யறேன். அந்த ஜெகதீஷ்க்கு அழிவு என் கையால தான் இருக்கு. இது போதும் தம்பி, இது போதும். அந்த ஜெகதீஷ் அழியணும், அழியணும். Come in, ma'am. Come in. மேடம், சாந்தமான ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. ஓகே மேடம். இவருக்கு பதில் இவர் சாந்தம்மாவாக நடிப்பார். வணக்கம்மா. பெரியவங்க நீங்க, எனக்கு எதுக்கு வணக்கம் சொல்றீங்க? உட்காருங்க. பரவாயில்ல. பரவாயில்ல, உட்காருங்க. அது சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்து எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். வேலையா? இங்க ஆபீஸ்ல நீங்க வேலை செய்யற மாதிரி என்ன வேலை கொடுக்க முடியும்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன். எனக்கு மன வளர்ச்சி இல்லாத ஒரு பொண்ணு இருக்கா. அவளை காப்பாத்துறதுக்கு நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போயே ஆகணும். உங்களுக்குன்னு யாருமே இல்லையா? இருந்தும் இல்லைங்கிற மாதிரி தான் இப்ப இருக்கிற உறவுகள். அதனால இல்லைன்னு சொல்றதே நல்லது.
எந்த வேலையா இருந்தாலும் செய்வீங்களா? ம், எதுவா இருந்தாலும் செய்வோம்மா. எங்க அப்பா ஜெகதீஷ் கம்பெனி பொறுப்புகள் எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு வீட்டுல ரெஸ்ட்ல தான் இருக்காரு. அவரை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும், வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணும். உங்களுக்கு இந்த வேலையில இஷ்டம் இருக்கா? என்ன யோசிக்கிறீங்க? எங்க அப்பாவுக்கு பிபி, சுகர் இப்படி எல்லாமே இருக்கு. அவர் ஒழுங்கா சாப்பிட மாட்டாரு, நேரத்துக்கு டேப்லெட் போட்டுக்க மாட்டாரு. அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆவாரு. அதனால பல்ஸ் ரைஸ் ஆகும். அதனால யாராவது பக்கத்திலே இருந்து அவருக்கு வேலைக்கு மருந்து மாத்திரை சாப்பாடெல்லாம் கொடுத்து பார்த்துக்கிட்ட நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட கேட்டேன். இந்த வேலையை கொடுத்தா செய்வீங்களா? ம், சரிங்க. சரி, நீங்க போங்க. நான் என் செக்ரட்டரியை மற்ற விஷயங்கள் பேச சொல்றேன். சரிங்க, ரொம்ப நன்றி. ம். தங்கமான புள்ள. உதவின்னு கேட்டு யாராவது வீட்டாண்ட வந்துட்டா போதும், உசிரியே கொடுக்கும். மத்தவங்களுக்கு உதவி செய்யற வாய்ப்பை பெரிய பாக்கியமா நினைக்கிறவனா? நான் பாலா பேசுறேன். சொல்லுங்க பாலா. ஒன்னும் இல்ல, தூக்கம் வரல. ஆமா, என்ன உங்க போன் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தா எங்கேஜாவே இருந்தது? தினமும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் எங்க அப்பா கிட்ட போன்ல பேசுறது வழக்கம். இவ்வளவு நேரம் அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஓ, உங்களுக்கு அப்பானா அவ்வளவு இஷ்டமா? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? என் அப்பானா எனக்கு உயிருங்க. ஆக்சுவலா எனக்கும் அப்படிதான். எனக்கும் அப்படிதாங்க. ஆண்டவன் படைப்புல அற்புதமான படைப்பு அம்மான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா என்ன கேட்டா அப்பான்னு தாங்க சொல்லுவேன். நானும் உங்கள மாதிரி தான். நானும் உங்கள மாதிரி தான் நினைக்கிறேன்னு சொல்றதை விட நீங்களும் என்ன மாதிரி தான் நினைக்கிறீங்கன்னு நீங்க என்கிட்ட சொல்லணும். ஆமா, இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பரபரப்பான இந்த உலகத்துல சக மனுஷனோட பேசுறத ஏன் பாக்குறத கூட நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்க. எனக்கு மனத்தை வந்து பேசுறவங்க ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்பெல்லாம் வாய் திறந்து கூட யாரும் பேசுறது இல்ல. அப்படியே பேசினாலும் ரெண்டு ஒரு வரி இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல மனித முகங்களே பார்க்க முடியல. எல்லாரும் முகமூடி போட்டுட்டு தான் இருக்காங்க. வெளியில தான் அப்படின்னா சில பேர் வீட்லயும் முகமூடியோட தான் இருக்காங்க. என்னடா உலகம்னு பெருக்கவும் முடியல, இதுதான் உலகம்னு ஏத்துக்கவும் முடியல. நல்லா பேசுறீங்க. மொழியும் கண்ணீரும் சிரிப்புதாங்க. ஒரு மனிதன் சக மனிதனோட பகிர்ந்துக்கிற ஆறுதல், ஆதரவு, வாழ்க்கை, நம்பிக்கை எல்லாமே. ஒன்னு சொல்லட்டுமா? என்னன்னு தெரியல, உங்ககிட்ட பேசும்போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. என் பேச்சு உங்களுக்கு ஆறுதல் தருதுன்னா அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்க. ஆனா ஆறுதல் தேடுற அளவுக்கு உங்க மனசுல கவலை இருக்குன்னு தெரியும் போது எனக்கும் கவலையா இருக்குங்க. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன். எங்க அப்பானா எனக்கு எவ்வளவு உயிரோ அதே மாதிரி தான் எங்க அப்பாக்கும். என் மேல உயிரையே வச்சிருக்காரு. ஆனா கொஞ்ச நாளாவே அவர்கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது. என்னை விட்டு தூரமா போறாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? எதை வச்சுனா, யாரோ ஒருத்தர் என்ன கத்தியால குத்திட்டான்னு தெரிஞ்சதும் எங்க அப்பா துடிச்சு போயிட்டாரு. நான் எப்படியாவது உயிர் பிழைக்கணும்னு கதறி அழுதாரு. சுதீஷ் தான் தெரிஞ்சு அவன் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம்
ஜெயிலுக்கு போய் சுதீஷ கண்ணா பின்னான்னு பேசிட்டாரு. இவ்வளவும் பண்ண எங்க அப்பா என்னன்னு தெரியல. திடீர்னு சுதீஷோட அப்பாவோட பேசி இந்த கேஸ வித்ட்ரா பண்றதுக்கு லீகலா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமா குணா, கேக்குற உங்களுக்கு எவ்வளவு ஷாக்கா இருந்தா எனக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்கும் சொல்லுங்க. உங்க அப்பா கிட்ட இத பத்தி பேசுனீங்களா? பேசின. என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? சுதீஷோட அப்பா எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி, உங்க பொண்ணுதான் அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சிட்டாளே, இன்னும் எதுக்கு என் பையன் ஜெயில தண்டனை அனுபவிக்கணும்? அவன் பண்ணது தப்புதான், ஆனா நாளைக்கு கோர்ட்ல ஏதாவது தீர்ப்பு வந்துச்சுன்னா அதை பாக்குறதுக்கு நாங்க உயிரோடவே இருக்க மாட்டோம்னு சொன்னாங்களாம்.